ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்லாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான சாம்பார் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சாம்பாருக்கு பருப்பு போட்டு நம்ம செய்வோம். இன்றைக்கி பருப்பு போடாமல் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு பேர் வெள்ளை குழம்புன்னு சொல்லுவாங்க. வாங்க வெள்ளை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, சாம்பாருக்கு நம்ம என்ன காயெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காய் என்னெல்லாம்னா, முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, 10 பூண்டு பல், 4 கத்தரிக்காய், 2 பெரிய தக்காளி. இது மாங்காய் சீசன், அதே மாதிரி தக்காளியும் ரொம்ப மலிவாக இருக்கிறதுனால தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். மாங்காய் ஒரு 4 மாங்காய் போட்டிருக்கிறேன். ஸோ மாங்காய் கிடைக்காத டைமில் நம்ம ஒரு சின்ன அளவு புளி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம். தேவையான மசாலா: அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். தாளிக்க எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, 3 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 1 வத்தல். முதல்ல இந்த காய் எல்லாத்தையுமே குக்கர்ல போட்டு நான் குக் பண்ண போறேன், ஒரு விசில் விட்டு. அது கூட இந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்க போறோம். காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். காய் நம்ம டைரக்டா போட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாம்பாருக்கு வதக்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம குக் பண்ணலாம். அது நம்ம இஷ்டம். நான் இன்னைக்கு வதக்கலை, அப்படியே நான் டைரெக்டாக குக் பண்ண போகிறேன். கூட சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துடலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசிலே காயெல்லாம் குக் ஆயிரும். காய் எல்லாத்தையுமே நம்ம இப்ப குக்கர்ல வச்சுட்டோம். இப்ப மசாலா நம்ம அரைச்சிக்க போறோம். இதுக்கு தேங்காய், அரை மூடி தேங்காய். சாம்பாருக்கு இந்த சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த வெங்காயம் தான் போடணும். இதை பார்த்தீங்கன்னா நல்ல மையா அரைக்கணும். சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் தான் குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ நல்லா மையா அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு குக்கர்ல. காயெல்லாம் வெந்திருக்கும், பார்க்கலாம். இந்த பக்கம் மசாலாவும் நான் அரைச்சே எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா நைஸா அரைச்சிருக்கேன் மசாலாவை. குக்கர்ல இருந்து வெந்த காயை ஒரு கடாயில மாத்தி வச்சிருக்கிறேன். கீழே அடுப்பு ஆன்ல இருக்கு. நம்ம நைஸா அரைச்ச இந்த தேங்காய், வெங்காயம், சீரகம் இதை இதோட கலந்துக்கலாம். இது ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்த பிறகு நம்ம தாளிச்சு இதுல போட்டுற போறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகணும். தண்ணியா இருந்தா அந்த குழம்பு நல்லா இருக்காது, திக்கா இருந்தா நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிருக்கு. கொதிக்கும் போதே நல்லா தெரியுது, சீரகத்தோட வாசனை நல்லா அடிக்குது. ஸோ சீரகத்தூளா போடாம தேங்காய் கூட சேர்த்து சீரகம் போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ நான் அடுப்பு சிம்ல வச்சுட்டேன். இப்போ தாளிச்சு நம்ம கொட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு கடைசி தாளிக்கிறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். ஸோ ஃபைனலாக நான் வந்து மல்லி இலை சொல்ல மறந்துட்டேன். மல்லி இலை போடுறேன். சாம்பாருக்கு கடைசியில் மல்லி இலை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பருப்பு இல்லாமல் சாம்பார் செஞ்சுட்டோம். ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.